ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் டாப்பிக்கில் அடுத்த எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.3 நம்மளுக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்க மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு Z1, Z2, Z3 மூணு வேல்யூ வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து சிலதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் Z2 + Z3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். முக்கியமாக வந்து ஒரு LHS, அது மட்டும் இல்லாமல் RHS, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறதும் ரைட் ஹேண்டில் இருக்கிறதும் ரெண்டு பக்கமே நம்மளுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து ப்ரூஃப் அப்படின்னு காமிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். ரொம்ப சிம்பிளான சம் தான் உங்களுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு பார்ட் 1ல் ஒரு சம்மும் பார்ட் 2ல் ஒரு சம்மும் வருது. பார்ட் 2 அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ பார்ட் 1 வந்து பார்த்துக்கலாம் நம்ம இருக்க. அதாவது நம்பர் 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம் நம்ம. ஸோ Z1 என்ன சொல்ல வராங்க நம்மளுக்கு 1 - 3i. Z2ல் நம்மளுக்கு வேல்யூ -4i. ஸோ இதை வந்து Z3யோட ஆட் பண்ணணும் நம்ம. Z3 5 தான் கொடுத்துருக்காங்க. Z1 என்னோட 1 - 3i. Z2 பொறுத்தவரையும் -4i + 5 இதான் நம்மளுக்கு. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ எடுத்து வேறு ஒன்றுமே நான் பண்ணல, அப்படியே நம்ம சொல்லியிருக்கிறது அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன், வேறு ஒன்றுமே வந்து நான் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 - 3i -4i நம்மளுக்கு. ஸோ -4i அப்படின்னா நம்மளுக்கு இது என்னென்னு ஃபைனலாக வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ +5 நம்மளுக்கு ஈக்குவல் டு 1 - 3i -4i +5 நம்மளுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் வருது 1 + 5 6 -7i. மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே மைனஸ் தான் வரும் நம்மளுக்கு. சாரி, மைனஸையும் ப்ளஸ் பண்ணுறோம், இன்ட்டு பண்ணல. ஸோ ப்ளஸ் பண்ணுறப்ப மைனஸ் தான் வரும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7i. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 6 - 7i. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா LHS = RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்மளுக்கு. ஸோ ரெண்டு ப்ரூவ் அப்படின்னு வந்து ஆயிடுச்சு. ஸோ இதிலே வந்து நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு Z1 அப்படியே மல்டிப்ளிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் சம். அப்படியே கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறீங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. ஸோ இதில் அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா Z1, Z2 மல்டிப்ளையர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 2 இதிலே இதே சேம் இதிலே நம்மளுக்கு அடுத்த சம். ஸோ நெக்ஸ்ட்டு Z1 × Z2 Z3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z2 ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சாரி, கொஸ்டின் ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே Z3 வருது. ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z2 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை Z3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே Z2 Z3 மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை Z1ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கிறத அப்படியே வந்து நம்ம எழுதிடலாம், அப்ளை பண்ணிடலாம். அப்படியே ஒரு பெரிய ப்ராக்கெட் வந்து போட்டேன், அதுக்குள்ளே 1 - 3i. இதான் Z1 உங்களுக்கு. ஸோ Z2 என்ன 4i -4i. இந்த மைனஸ்ங்கிறத விட்டுறாதீங்க. ஸோ வெளியே வந்து 5 தான் உங்களுக்கு ஈஸி. Z3யோட வேல்யூ. ஸோ Z1ஓட வேல்யூ பெரிய ப்ராக்கெட் போட்டு 1 - 3i. அதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு -4i. Z2ஓட வேல்யூ, இதோட வேல்யூ 5. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே எடுத்து வேல்யூ எழுதிக்க, வேறு ஒன்றுமே பண்ணல, பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா. 1 × -4i -4i உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுறீங்க +3iயும் +4i, சாரி -4iயும் -3iயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா +12i². ஸோ இந்த மாதிரி தான் வருது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே தான் ஈக்குவல் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து 1 - 3i இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -20i. ஸோ இந்த மாதிரி தான் வருது நம்மளுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம போட்டு பார்க்கலாம் எவ்வளோ ஆன்சர் அப்படின்னு அப்படிங்கிறத. -20i இதை இது பண்ணோம் அப்படின்னா நம்ம உள்ளே கொண்டு வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 60i² அப்படின்னு வரும் உங்களுக்கு. 5 கொண்டு வந்து உள்ளே இது பண்ணும்போது. ஸோ இங்கே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு -20i +60i² அப்படின்னு வருதா. வேறு ஒன்றும் இல்லை, 20 எடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், அப்புறம் 20 எடுத்து -3iஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதான் ஆன்சர் வருது உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 20i + 60 × -1 உங்களுக்கு. ஏன்னா i² வேல்யூ -1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 20i + 60 × -1 உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக 20i - 60. ஸோ இங்கே -60. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேம் தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக LHS = RHS.
ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஒரு ரெண்டு பக்கம் ஒரே தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சம் முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ அடுத்த சம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் சேம் மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Z1 Z2 Z3 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பட் வேற வேற நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அங்கேயும் ரெண்டில் வந்து ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிடலாம். Z1 ரொம்ப சிம்பிளான நம்பர் தான். Z1 ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு. Z2 ஈக்குவல் டு -7i. Z3 ஈக்குவல் டு 5 + 4i நம்மளுக்கு. ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் Z1 into Z2 plus Z3. Next Z1 Z2 plus Z1 Z3. ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணோம். அடுத்து வந்து அடுத்தது நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா Z1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 3, Z2ஓட வேல்யூ -7i + 5 + 4i. வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே எடுத்து வேல்யூ எடுத்துருக்கேன். ரொம்ப இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. வேல்யூ எடுத்து டேரெக்டாக எழுதிருக்கேன். Z1ஓட வேல்யூ 3, Z2ஓட வேல்யூ -7i, Z1ஓட வேல்யூ 3, Z3ஓட வேல்யூ 5 + 4i. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது திருப்பி உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு -7iல +4i போயிடுச்சு அப்படின்னா 3i - +5. இந்த பக்கம் வந்துச்சு பார்த்தோம் அப்படின்னா 21i + 15 + நம்மளுக்கு 12i அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா -9i + 15 நம்மளுக்கு. ஸோ இதையும் 21ல 12 போயிடுச்சு அப்படின்னா 9i + 15. ஸோ இதான் ஃபைனல். ஸோ ரெண்டு பக்கமும் ஹென்ஸ் ப்ரூவ், ரெண்டு பக்கம் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்கதை எழுதி அதை எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா சம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Z1 + Z2 அதிலே Z3 ஈக்குவல் டு Z1 Z2 + Z2 Z3 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்ன வரணும் அப்படிங்கிறத. ஸோ ஈக்குவலாக அப்படிங்கிறத கரெக்டாக வந்து ப்ரூவ் பண்ணணும். Z1 அப்படிங்கிற இடத்துல வேல்யூ எழுதணும், Z2 அப்படிங்கிற இடத்துல வேல்யூ எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆட் சப்ட்ராக்ட்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஈஸி உங்களுக்கு. பார்த்தோம் அப்படின்னா Z1 + Z2 மல்டிப்ளை ஆஃப் Z3. அடுத்து வந்து பார்த்துக்கோங்க Z1 Z3 + Z2 + Z3 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சம் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கிறதா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ Z1 + Z2 நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, Z1 + Z2 ஈஸியாக வந்து 3 - 7i அப்படின்ட்டுருங்க. Z3ஓட வேல்யூ 5 + 4i. ஸோ இதுவே Z1ஓட வேல்யூ நம்மளுக்கு 3, இந்த 3. Z3ஓட வேல்யூ 5 + 4i. ஸோ Z2ஓட வேல்யூ -7i, Z3ஓட வேல்யூ 5 + 4i. ஸோ இதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரொம்ப ஈஸியான ஸ்டெப். 3 5s are 15. நெக்ஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு போய் இந்த 4i மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 12i. இந்த 7 மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 5s are 35i. ஸோ -28i². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 7 4s are 28i². ஸோ நெக்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 15 ப்ளஸ் 12i. இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த 7ஐ கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 35i. 7ஐ கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -28i². மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ உள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா 15 ப்ளஸ் 12i -35i -28i² -1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 ப்ளஸ் 12i -35i -28 -1. ஸோ பார்த்த மாதிரி தெரியும் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளி வந்து பண்ணிக்கலாம். ஸோ 15 இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 15 + 28 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 43 வரும் நம்மளுக்கு. ஸோ 43 -35ல் 12 போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்
23 வரும். ஸோ 23i இந்த பக்கம் அதே தான் உங்களுக்கு. ஸோ 12i மைனஸ் 35i, ஸோ உங்களுக்கு 23i, 15 ப்ளஸ் 28 உங்களுக்கு 43. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா LHS ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு சம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான சம், பட் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரூவ் ஆகாது. ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் போட்டலாம். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கர் லைட்டாக எழுது. ஸோ இந்த சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சம்மில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் கொடுத்துட்டு இதுக்கு வந்து கூட்டல் நேர்மாறு ப்ளஸ் பெருக்கல் நேர்மாறு ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அப்படியே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ரெலவெண்ட்டான அந்த நெகட்டிவ் சைடு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிள் தான். Z1 அப்படின்னா இங்கே 2 + 5i அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நீங்கள். ஸோ மைனஸ் ஆஃப் இந்த நம்பர் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன வரும் 2 - 5i. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. மைனஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ Z2க்கு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மைனஸ் ஆஃப் -3 - 4i அப்படின்னு இருக்குது அப்படின்னா Z2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4i. அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதுவே Z3க்கு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1 + i இருக்கா. ஸோ இதுக்கு மைனஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா -1 - i. அவ்வளோதான் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். Z1 கூட்டல் நேர்மாறு, Z2 கூட்டல் நேர்மாறு, அந்த மாதிரி எழுதிக்கலாம். பட் இவ்வளோதான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் அப்படின்னு போடுவாங்க உங்களுக்கு. ஸோ -Z1 -Z2 -Z3 வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து பெருக்கல், அதாவது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ Z1 இருக்கா, இதுக்கு 1/Z1 வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ Z1ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 + 5i. ஸோ மல்டிப்ளை ஆஃப் 2 - 5i. அப்படியே வந்து மேலே வந்து மைனஸ் போட்டுருவோம். இப்படி தான் வந்து போடுவோம். கீழே இருக்கிற மேலே இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே மைனஸ், கீழே அதே மைனஸ் உங்களுக்கு 2 - 5i. ஸோ மேலே வந்து 2 - 5i தான் வரும். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை வந்து பண்ணணும் தான். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நீங்கள் போட்டுடலாம். டைரெக்டாக போடுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 2s are 4 -25i² அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஸோ டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. 4 - 5 × 5 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 25i² அப்படின்னு வரும் உங்களுக்கு. ஸோ 25i² நம்ம எப்படி எழுதலாம், 1 - 4 -25 ப்ராக்கெட்டில் -1 அப்படின்னு எடுக்கலாமா. ஸோ இதை 2 - 5i அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 + 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 25 2 - i. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1/29 × 2 - 5i. ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா Z1 பெருக்கல் நேர்மாறு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் Z2க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். Z2ஓட வேல்யூவோட 1/Z2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து போடுறேன் 1/Z2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் ஆஃப் இதான் வந்து வேல்யூ. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா மேலே -3 + 4i அப்படின்னு வரும். ஸோ கீழே போட்டிங்க அப்படின்னாலும் -3 + 4i அப்படின்னு வரும். ஸோ உங்களுக்கு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது அந்த பக்கம் மைனஸ் ஆச்சு, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடுங்க. ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், -3 + 4i டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 9. -3 × -3 +9. இதுவே ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -16i². 16i² அப்படின்னா -1 அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 16 + 9 25. ஸோ 1/25 × -3 + 4i இதான் வேல்யூ உங்களுக்கு. ஸோ இது வந்து Z2ஓட பெருக்கல் நேர்மாறு உங்களுக்கு. ஸோ இது எப்படி போட்டேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 16i²க்கு -1 போட்டேன். ஸோ -16 இப்போ வந்து நம்மளுக்கு i²க்கு -1 போகிறனால +16 ஆயிடுது. ஸோ 16 + 9 வந்து 25 உங்களுக்கு. ஸோ மற்றதெல்லாம் அதே சேம் தான் உங்களுக்கு. இப்போ Z3க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1/Z3 1 இந்த மாதிரி தான் வருது. ஸோ அந்த பக்கம் போகிறப்ப நம்ம எப்படி எழுதலாம் 1 - i/1 - i. ஸோ போட்டோம் அப்படின்னா 1 - i/1² -i². ஸோ 1 - i
1 minus 1. So find out 1 minus I plus 1 plus 1 2. So இதான் வந்து உங்களுக்கு. So 1 by 2 into 1 minus I அப்படின்னு வருது உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டல் நேர்மாறு Z1க்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு மைனஸ் Z1 அப்படின்னு, Z2க்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு, Z3க்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. 1 by Z2, 1 by Z1, 1 by Z3 எல்லாருக்குமே கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். பட் வந்து அந்த சம் எழுதும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது மட்டும் பார்த்து வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2.3ல் இருக்க அந்த 3 சம்மே வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 2.4 வந்து பார்க்கலாம். சப்போஸ் நம்ம வீடியோவில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை இன்னும் கிளியராக மெதுவாக நடத்தணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ அப்படிங்கிறனால நான் மேபி ஃபாஸ்ட்டாக போனால் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்டரில் பற்றி இன்டெப்த்தாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஸ்கூல் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.